மை டியர் கௌதம் டியர் செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th தமிழுக்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் முழுவண்டு தேர்வுக்கான மாதிரி வினாத்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ரெண்டே விஷயம் தான், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவீங்க, நம்ம பண்ணிருக்கீங்க லிங்க் இருக்குது. பண்ணிவிட்டு அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கான லீக்டு கொஸ்டின் பேப்பர், அடுத்தடுத்த இங்கிலீஷ் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அப்புறம் பண்ணினா அப்புறம் உங்களுக்கு தான் லாஸ்ட். அப்புறம் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே பாருங்கள், 1 மார்க் பாருங்கள். 10 1 மார்க்கு. ஸோ 10 1 மார்க்கில் கண்டிப்பாக உங்களுக்கு புக் பேக்கே ஒரு 8 இல்லை 9 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் கீழே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு ஆன்சர் கீ போட்டுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக ஆன்சர் கீ நான் போட ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க் பாருங்கள். அப்படியே லைனா 1 2 3 4 5 6 7 8 9 10 லைனாக பாருங்கள். அடுத்து கோடிட்டே இருந்தே நிரப்புக. நிறைய பேருக்கு தமிழ் நினச்சி பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போலாம் ஒன்றும் பயப்படாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் நம்மளுடைய சேனலில். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நீங்கள் 12th முடிய வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். டோன்ட் வரி அபவுட் இட். அடுத்து கோடிட்டே இருந்தே நிரப்புக பாருங்கள். ஸோ 11 12 13 14 15 அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். 16 17 18 19 20 அடுத்து பாருங்கள் குருவினாக்கள். ஓகேங்களா? ஸோ 5 கொடுத்துருப்பாங்க. 5 4 எழுதணும். அதே மாதிரி தான் கீழே அதே மாதிரி தான் செய்யுளாக இருக்கும். மேலே அது செய்யுள, கீழே அது உரைநடை. 8th மட்டும் உங்களுக்கு தனி பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 9th போட்டிங்கன்னா 9th 10th ஒரே பேட்டர்ன். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இதில் நீங்கள் 4 எழுதணும், இதில் 4 எழுதணும், இதில் 2 எழுதணும். ஓகேவா? எச்சம் செய்யுள், உரைநடை, அப்புறம் என்னது இலக்கணம். ஓகேங்களா? செய்யுள் 4, உரைநடை 4, இலக்கணம்லாம் 3. எச்சம் என்றால் என்ன? பாயத்தினை வகைப்படும் அவை யாவை? வினைங்கால் வினைமுற்று விகுதிகளை விளக்குக. இந்த மாதிரி தான்ப்பா, சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது, பயப்படாதீங்க. சிறுவினாக்கள் இப்போ 4 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? 8th சைஸ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 34லேருந்து 2லேருந்து 1 கொடுத்துருப்பாங்க. 35ல் 2லேருந்து 1, 36ல் 2லேருந்து 1. ஓகேவா? 1 2 2 இருக்குது. 2 2ல் நீங்கள் ஒவ்வொன்று எழுதுனா போதும்ப்பா. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கரெக்டாக படித்து பார்த்து எழுதுங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சிந்தனை வினா பாருங்கள். நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாளலாம்? நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றிய காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? உழவு தொழில் சிறக்க இன்றியமையதாக நீங்கள் கருதுவன யாவை? ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸு. அடுத்து அறிவிடமணி எழுதுக பாருங்கள். ஸோ திருக்குறள், அப்புறமேட்டு மனப்பாட பகுதி, அதுக்கப்புறம் மொழிபெயர்ச்சி, கலைச்சொல் தருக, படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக. இதெல்லாமே உங்களுக்கு இலக்கணம் 2 மார்க்ஸு. ஓகேவா? அதோட முடிஞ்சு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர். திருக்குறள் இனிது என்ன முடியும் திருக்குறளை எழுதுக. இனிது என்ன முடிய திருக்குறள் எனக்கு ஞாபகம் இல்லை, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்து மொழிபெயர்ச்சி பாருங்கள். கலைச்சொல் தருக, படத்திற்கு பொருத்தமான திருக்குறள், அப்புறம் உரிய இடங்களை நிறுத்தக்குறித்து எழுதுக, ஊமை தொடர்களை பயன்படுத்தி எழுதுக, வினைமுற்று உரிய வேர்ச்சொல்லை எழுதுக, சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்து பாருங்கள் விரிவான விடையளி. 8 மார்க் கொஸ்டின்ஸு. நெடுவினா 48 49 50 இதே மாதிரி தான்ப்பா. ஒவ்வொன்றில் 2 2 இருக்குது. அந்த 2 2ல் ஏதோ ஒன்று எழுதுனா போதும் உங்களுக்கு மார்க்கு. ஓகேவா? சிம்பிள் தான். ஸோ கரெக்டாக படிங்க, நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே நான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி எக்ஸாம் டைமில் வீடியோ ஒன்று போடுறேன். கொஸ்டின் லீக்கஸ்னால் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே சில குட்டீஸ், தச்சுட்டு நினைக்கிறேன்ப்பா. வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். விஷ் தி வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ பகுதியில் சந்திக்கலாம். ஸோ சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைபு, லைக்கு, வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.